சாணான். இது உடலுக்கான பெயர் அல்ல, உயிருக்கான பெயர். வல்ல சிவன் கொடுத்த பெயர் சாணான். தேனினும் இனிய தமிழ் மொழி நாதத்தில் நாதனை வணங்கி நின்றே. செம்மொழி தமிழில் தமிழ் மொழி சிறப்பினில் நாதனின் நாமம் சொன்னேன். வைகுண்ட நாமம் சொன்னேன் ஐயா, வைகுண்ட நாமம் சொன்னேன். தேன்மொழியான தமிழ் மொழியில் பாடல் பாடி வந்தேன். ஓலையில் எழுதிய ஒப்பில்லா கருத்தையும் உலகம் எல்லாம் சொல்லி வந்தேன், சொல்லி வந்தேன். தேனினும் இனிய தமிழ் மொழி நாதத்தில் நாதனை வணங்கி நின்றேன். வைகுண்ட புகழ் பாட வையகத்தில் தமிழ் மொழியில் இன்னிசை பாடி வந்தேன். கிருஷ்ணனின் கதை ஒன்று அகில திரட்டில் இருப்பதை அகிலமெங்கும் சொல்லி வந்தேன். அன்பொன்று உள்ளதை இணையில்லா எண்ணத்தை பார் முழுதும் சொல்லி வந்தேன். அன்பொன்று உள்ளதை இணையில்லா எண்ணத்தை பார் முழுதும் சொல்லி வந்தேன். தட்சணம் வந்த தெய்வத்தை தமிழ் மொழியில் பாடி வந்தேன். தேனினும் இனிய தமிழ் மொழி நாதத்தில் நாதனை வணங்கி நின்றேன். சிவனை புகழும் பாடலை தமிழில் உச்சி வேளை படிக்க வைத்தாய். திருமணம் நடத்தும் வாழ்த்து பாடலை தமிழில் பாட வைத்தாய். உகப்பாட்டு பாடும் பாடலை தமிழில் மக்களை சொல்ல வைத்தாய். பாட்டு பாடும் பாடலை தமிழில் மக்களை சொல்ல வைத்தாய். சிவ சிவார ஹர 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 என்று தமிழில் நீதான் சொல்ல வைத்தாய். தேனினும் இனிய தமிழ் மொழி நாதத்தில் நாதனை வணங்கி நின்றேன். கந்தனின் பெருமையும் வேரின் உதயமும் அகில திரட்டில் இருக்க கண்டேன். ராமனின் பிறப்பும்
ராவணன் இறப்பும் அகில திரட்டில் இருக்க கண்டேன். நரசிம்ம தோற்றமும் இரணியன் முடிவும் அகில திரட்டில் இருக்க கண்டேன். நரசிம்ம தோற்றமும் இரணியன் முடிவும் அகில திரட்டில் இருக்க கண்டேன். கண்ணனின் எழுச்சியும் கம்சனின் வீழ்ச்சியும் அகில திரட்டில் இருக்க கண்டேன். தேனினும் இனிய தமிழ் மொழி நாதத்தில் நாதனை வணங்கி நின்றேன். தேனினும் இனிய தமிழ் மொழி நாதத்தில் நாதனை வணங்கி நின்றேன். செம்மொழி தமிழில் தமிழ் மொழி சிறப்பினில் நாதனின் நாமம் சொன்னேன். வைகுண்ட நாமம் சொன்னேன் ஐயா, வைகுண்ட நாமம் சொன்னேன். தேன்மொழியான தமிழ் மொழியில் பாடல் பாடி வந்தேன். ஓலையில் எழுதிய ஒப்பில்லா கருத்தையும் உலகம் எல்லாம் சொல்லி வந்தேன், சொல்லி வந்தேன். தேனினும் இனிய தமிழ் மொழி நாதத்தில் நாதனை வணங்கி நின்றேன். அடுத்தபடியாக கருத்துரை பெரியவர் திரு எஸ். அழகேசன் அவர்கள் பேசுவார்கள். மேடையிலே அமர்ந்திருக்கும் ஐயாவளி அன்பு சார்ந்தவர்களே, கண்ணியமிக்க ஐயாவளி அன்பு குடிமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். இந்த அகில திரட்டு அம்மானையை நான் ஆரம்பத்தில் படிக்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியலை. ஆரம்பத்திலே ஒன்றும் புரியாவிட்டாலும் கூட மீண்டும் மீண்டும் படித்தேன். சில புரிந்தது. பின்பு சில அறிஞர்களை, ஐயாவளி அன்பர்களை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது அவர்கள் சில விளக்கங்களை கொடுத்தார்கள். அப்படியும் எனக்கு ஒரு திருப்தி ஏற்படவில்லை. காரணம், பல சமுதாய பெரியவர்கள்ட்டையும் பல ஜாதி உயர் பிரமுகர்கள்ட்டையும் கேட்டுக்கும் பொழுது எல்லோரும் கூறிய கருத்து ஒன்றே ஒன்று தான். இவர் ஒரு சித்தர், இவர் நாராயண அவதாரம் இல்லை. இவர்கள் உங்கள் இனத்தில் வந்ததுக்காக நீங்கள் நாராயணர் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொன்னார்கள். எனக்கு என்னமோ மாதிரி ஆயிற்று. என்னடா இப்படி சொல்கிறாங்க, மும்மூர்த்திகளும் ஒரு மூர்த்திங்கிறாங்க, அதே நேரத்தில் சிவநாராயணர் அவதாரங்கிறாங்க, நாராயணரே வைகுண்டமாக வந்தாரங்கிறாங்க, சதாசிவமே வைகுண்டமாக வந்தார்னு வருத்தத்தில் இருக்குது. ஆனால் அவதார மகிமையை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அல்ல, இல்லை. உடல் எம்பெருமான் நாராயணம், உயிர் சாட்சாத் சம்பூர்ண தேவன். அப்போ எனக்கும் கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் பிடிப்பு இல்லாமல் இருந்தது. அப்புறம் நண்பர்கள் சொன்னாங்க, சில ஏடுகள் இருக்குது, முயற்சி பண்ணி பாருங்கன்னாங்க. அப்போ தான் கொட்டங்காட்டு ஏட்டை பற்றி சொன்னாங்க. அப்போ கொட்டங்காட்டு ஏட்டுக்கு முதல்ல போயிருந்தேன். தம்பி குணசீலன் தான் முதல் நாள் காமிக்கவே மாட்டேன்ட்டார். ஆனால் அங்கேயும் இந்த நடைமுறையில் உள்ள ஏடு ஒன்று இருந்தது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னங்க, இதுதான் எல்லா இடத்துலையும் இருக்க, இதை பார்க்க நான் ஏன் இங்கே வரணும் அப்படின்னு சொன்னேன். சிரிச்சிட்டு விட்டுட்டார். அப்புறம் 2ஆம் முறை போகும்போது இங்கே மேடையில் அமர்ந்திருக்க சகோதரர் ஆதிமணி அவர்களை வைத்து எனக்கு ஏடு வாசி கொடுத்தாங்க. குறிப்பாக முக்கியமான கட்டங்களில் அந்த சம்பூர்ண தேவன், பரதேவதை, அவதார மகிமை, காப்பு, இதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னடா அங்கே இருக்க புஸ்தகங்கள் ஒரு மாதிரி இருக்குது, இங்கே இருக்க புஸ்தகங்கள் ஒரு மாதிரி இருக்குன்னு. குறிப்பாக அந்த முதல் காப்பிலே ஒன்று இருக்கும். இந்த இது வேறு எந்த ஏட்லேயும், ஈவன் சென்ற திசை வந்த பெருமாள் ஏட்டில் கூட கிடையாது, பார்த்துக்கிடுங்க. அந்த காப்பை நீங்கள் படிக்கும்போது நல்லா படிச்சிங்கன்னா இந்த புஸ்தகத்தை பார்த்து படிங்க, தெரியும். வானவர் தேவர் மறைமுனை தபோதனர்கள் என்று இருக்கும். இந்த வானவர் தேவர் மறைமுனை தபோதனர்கள் அதுக்கடுத்தால் தான் பாண்டவர் தமக்கா இது ஒன்றி இருக்கும். ஏன்னா அந்த துவாரக யுகத்தில் கண்ணன் அவதாரமே ஹம்சனை அழிப்பதற்கு, பாண்டவருக்கு பஞ்சவருக்கு உபகாரம் செய்ய. ஆனால் அழிப்பதற்கு யாருக்கு எதுக்கு வர்றான்னா ஹம்சனை அழிக்கணும். ஏனென்றால் அவன் முன் யுகத்தில் கும்பகர்ணன், இந்த யுகத்தில் ஹம்சன். அவன்தான்
வானவர்களையும் தேவர்களையும் மறைமுனிவர்களையும் தபோதனர்களையும் அடிமைப்படுத்தி அவர்களை இல்லல்படுத்தினான். ஆகவே அந்த வாக்கியம் எனக்கு மிகச் சரியாக தெரிந்தது. அடுத்தாற்போல் அவதாரத்தை எடுத்து பார்க்கிறேன். எல்லாருக்கும் தெரியும் ஐயாவினுடைய அவதாரம் மாசி 20. அதுவும் நம்முடைய தமிழக அரசு அண்டர் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்டல் ஆக்ட்னு சொல்லுவார்கள். அந்த சட்டத்தின்படி மாசி 20 3 மாவட்டங்களிலும் விடுமுறை விடுகிறார்கள். ஆனால் அங்கே இருக்கிறது எப்படி இருக்கிறது என்றால், கொல்லம் ஆண்டு 1008ஆம் ஆண்டு மாசி மாதம் 19ஆம் தேதி தேனி நினிய வெள்ளிக்கிழமை கன்னிகா லக்கணத்தில் சுவாமி பிறந்தார் அப்படின்னு இருக்குது. எனக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே ஓடலை. என்னையா 3 மாவட்டத்துக்கு கவர்மெண்ட்டே லீவ் விடுது, இங்கன்னா 19ஆம் தேதி என்ன இருக்குது, வெள்ளிக்கிழமை இருக்குது. அங்கே சொல்கிறாங்க உதித்த நாளில் கொடியேற்றி இருத்தின நாளில் இறக்கி விடுன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா வெள்ளிக்கிழமை ஒழுங்காக கொடியேற்றுறாங்க. ஆனால் இங்கே வெள்ளிக்கிழமை இருக்குது. ஆனால் மாசி 19ஆ 20ஆ? இது ஒரு மிகப்பெரிய சந்தேகமாயிற்று. அதேபடி ஏடு எழுதிய காலம் 1016 என்று எல்லா ஏடுகளிலும் உள்ளது. ஆனால் இந்த ஏட்டில் 1010 வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதம் 27 என்று உள்ளது. அடுத்த சந்தேகம் வருது. ஏறக்குறைய 6 ஆண்டுகள் வித்தியாசம் வருது. ஒன்றுமே ஓடிச்சில்ல. சரிங்க. அப்புறம் ஆனால் இது தெளிவாக தெரியுது. சதாசிவம் வைகுண்டமாச்சேங்கிற அவதாரமே மிக தெளிவாக இருந்தது. மனதுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. இருப்பினும் இந்த உண்மை என்ன, இதை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் என் மனதில் அந்த எம்பெருமான் வைகுண்ட சாமியை எழுப்பினார் என்று நான் கருதுகின்றேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஜாதகங்களும் தெரியும். உடனே சென்னைக்கு என்னுடைய நண்பர்கள் மூலமாக, என்னுடைய பஞ்சாங்கம் போடுறவங்க ஜாதகம் பார்க்குற நண்பர்கள் மூலமாக இந்த தேதி எனக்கு சரியாக வேணும் அப்படின்னு. அப்போ 134 வருஷம் வரைக்கும் தான் பஞ்சாங்கம் இருக்குது. அதுவும் சென்னையில், திருநெல்வேலியெலாம் 70 வருஷம் 77 வருஷம் வரைக்கும் தான் இருக்குதுன்னாங்க. எனக்கு தேவையே 176 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது. அப்போ ஜாதகம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். எப்படி இன்றைக்கு 2008ஆவது ஆண்டு, 2028 20 வரைக்கும் இன்றைக்கி பஞ்சாங்கம் போட்டாச்சு. இப்போ 40 வரைக்கும் போட்டாங்க வந்துட்டு. அதே போல் ரிவர்ஸாக போடலாம். 1134 வருஷத்துக்கு முன்னால் அந்த பஞ்சாங்கத்துக்கு முன்னால் ரிவர்ஸாக போட்டு கொஞ்சம் சர்வீஸ் சார்ஜ் கேட்டாங்க. நாங்கள் கொடுத்துட்டோம். நானும் தம்பி சிவகுமார் அவர்களும் சேர்ந்தான் கொடுத்தோம். கொஞ்சம் அதிகம்தான். பட் இருந்தாலும் ஒரு 4 அறிஞர்களை வச்சு போட்டு கொடுத்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எனது நண்பர்களே, மாசி மாதம் 20ஆம் தேதி 1008ஆவது ஆண்டு சனிக்கிழமை வருகிறது. மிக தெளிவாக இருக்கிறது. அத்தனை ஆதாரமும் எம்மிடமே உள்ளது. அது மட்டுமல்ல, பிறகு எனக்கு ஒரு சந்தேகம். இது தமிழ்நாட்டு மக்கள் தானே, இது கேரளாவில் கொல்லாண்டு. ஏன்னா தமிழாண்டு சித்திரை மாதம் உதிக்கும், கொல்லம் ஆண்டு ஆவணி மாதம் உதிக்கும். திரும்ப திருவனந்தபுரம் இங்கெல்லாம் போய் பார்த்தேன். எனக்கு சுவாமி ஒரு அற்புதமான ஆளை காண்பித்தார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்பவர். அவர் ஜாதகத்திலே டாக்டரேட் வாங்கினவர். அகில உலக அஸ்ட்ராலஜிக்கல் கவுன்சில் ஒரு மெம்பர். அவர் இந்தியாவில் மிக முக்கியமான புள்ளி. நானே 4 நாள் அலைஞ்சு 5ஆவது நாள் தான் எனக்கு பேட்டியே கிடச்சிது. அப்போ சொன்னேன், ஐயா இப்படி எனக்கு ஒரு தகவல் தெரியணும், வேறு நான் பர்சனலாக ஜாதகம் பார்க்க வரலன்னு. என்ன விஷயம்னார், இப்படி எங்கள் சுவாமி நாராயணம் உலகத்திற்கே வந்தவர்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே எனக்கு என்னமோ தெரியுது, ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே அவங்கள வச்சிருக்க மாதிரி தோணுது. இந்த உண்மையான இது எனக்கு தெரியணுன்னு. உடனே அவர் டக்குன்னு ஒரு ஃபோன் அடித்து அவர் லேப்டாப்பில் அவர் ஏறக்குறைய 1800க்கு முன்னால் வரைக்கும் பதிவு செய்து பண்ணியிருந்தார். டக்குன்னு எழுதி கொடுத்தார். அவர் எழுதி கொடுத்ததுலையும் மாசி மாதம் 20ஆம் தேதி கொல்லம் 1008ஆம் ஆண்டு சனிக்கிழமை. உடனே நான் சொன்னேன், என்னங்க எனக்கு என்ன ஒன்று சொல்லிடுறேன், ஒருவேளை இது கோர்ட்டுக்கு போனாலும் போகும் அப்படின்னாரு. சாதாரண தாளில் எழுதி கொடுத்தவர் அதை அப்படி கிழித்து போட்டார். அவருடைய லெட்டர் பேடை எடுத்தார், டக்குன்னு எழுதினார், சுப்ரீம் கோர்ட்லேயும் கொடுங்கன்ட்டார். ஒரு நிமிஷம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ இந்த குட்டங்காடு ஏட்டில் அந்த 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாசி மாதம் என்பது சட்டபூர்வமான ஒரு உண்மை. அதேபோல் ஏடு எழுதிய நாள் கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி 1010ஆம் ஆண்டு எழுதியது வெள்ளிக்கிழமை வருகிறது. அதே நேரத்தில் 1016ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. ஆகவே இந்த ஏட்டில் கூறப்பட்ட உண்மைகள்லாம் உண்மையாக இருந்தது. எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. அதற்காக நான் இந்த ஏடு தான் சுவாமி சொன்னது,
இந்த ஏடு தான் ஹரிகோபாலகிருஷ்ணன் எழுதினேன்னு நான் சொல்ல வரல. ஆனால் திரியேட்டின் நம்பகத்தன்மைக்கு இது மிகப்பெரிய வலிவான ஒரு ஆயுதம். அதில் எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு இருக்க முடியாது. ஆகவே பார்த்த பின்பு திரும்ப படிக்கிறோம், அற்புதமான சமாச்சாரங்கள். அப்போ ரொம்ப ஆர்வம் வந்துட்டு சுவாமி மேலே. அவர் வைகுண்டம் போனதும் திருவாதிரை நட்சத்திரம். அதேபோல் அவர் அவதாரம் எடுத்தது கன்னிகா லக்கணம். அவர் ஏடு எழுதும் போது அந்த ஹரிகோபால சீசனை தட்டி எழுப்பி சொன்னது அந்த கன்னிகா லக்கணத்தில். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எங்களுக்கு ஜாதகம் தெரியும் பார்த்தீங்களா, கன்னிகா லக்கணம் என்பது புதனுடைய ஒரு வீடு, ஒரு ராசி. அதேபோல் திருவாதிரை நட்சத்திரம் இருப்பது மிதுனத்தில் உள்ள ஒரு அதுவும் புதனுக்குள்ள ஒரு வீடு. புதன் ஜாதக அறிந்தவர்கள் சொல்லுவார்கள் நாராயணனுடைய அம்சம். எவ்வளவு ஒற்றுமை பாருங்கள். எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. இப்படி பல நல்ல தகவல்களை இந்த கொட்டங்காடு என்ற ஆதிப்பிரதி ஏட்டில் மிக தெளிவாக இருக்கிறது. வர்மக்கலையை பற்றி இங்குள்ள ஆசான்மார்கள் இருப்பார்கள். எனது நண்பர்களே, இந்த மக்களுக்கு காளி மகாதேவி வர்மக்கலையை கற்றுக் கொடுத்த வர்மக்கலைகளும் இந்த புத்தகத்தில் உள்ளன. இது ஒரு பெரிய ஆச்சரியமான செய்தி. அதேபோல் மேலோகம் 7 எல்லோருக்கும் தெரியும், அயலத்திரட்டில் உள்ளது. ஆனால் இந்த ஒரு ஏட்டில்தான் கீழோகம் என்று கூடிய 7 14 லோகம் என்று சொல்லக்கூடியவர்களே, அந்த கீழோகமான அதல விதல சுதல சதல மகதல பாதாள லோகம், இது அத்தனையும் இந்த ஏட்டில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி, ஒரு ஆச்சரியமான ஒன்று. இந்த கங்கைங்கிற சிலர் அந்த கங்கா நதி காசியில் இருக்குன்னு நினைக்கிறாங்க. தவறு, மிகப்பெரிய தவறு. கங்கை என்பது கடல், சுத்திகரிக்கப்பட்டது, எதையுமே சுத்திகரிக்கக்கூடியது. அது எம்பெருமாள் நாராயணன் பார்க்கடல் கொண்ட பச்சைமாள் நாராயணன் அங்கே அனந்த சேனமாக இருப்பது. ஏனென்றால் இந்த மகாலட்சுமியை அந்த கைலாயத்திலேருந்து கொண்டு போகும்போது அழகால வர்ணனை வரும், நீங்கள் படிங்க. அந்த இதில் இருக்கும், அந்த கைலாயம் என்று சொல்லக்கூடிய அந்த வடதுருவம் இருக்கிறதே, வெள்ளி பனித்தலையர் என்று சொல்கிறோமே, வெண் பாறைகளாக இருக்கிறதே, அங்குதான் சிவமுறையும் இடம். அந்த இடத்தில் அந்த கைலாயத்திலிருந்து அம்மையை மகரையிலிருந்து குழந்தையாக்கி அந்த அலை மூலம் கொண்டு வருவார் திருச்செந்தூர் கடலுக்கு. இந்த வடதுருவம் அங்கே தான் சிவமுறையும் இடம். ஜீவனுள்ள சக்தி அங்கே தான் இருக்குது. சிலர் இமயமலைம்பாங்க. அதுக்காக நம்ம ரஷ்யாக்காரர்கிட்ட சண்டை போட்டு அதை வாங்க முடியாது. ஏன்னா காம்பஸ் இருக்குது பார்த்தீங்களா, திசை காட்டும் கருவி. உலகத்தில் எந்த மூலையில் கொண்டு வையுங்கள், வடதுருவத்தை நோக்கி இருக்கும். இமயமலை தாண்டி ரஷ்யாவில் வையுங்கள், அது வடதுருவத்தை நோக்கி இருக்கும். ஏனென்றால் அங்கே தான் அந்த ஜீவனுள்ள சிவம், அந்த சக்தி எல்லாம் இருக்கும். அந்த வடதுருவம், அந்த வெள்ளி பனித்தரை இருக்கும், அந்த வெள்ளி பனை பாறைகள். இதில் இந்த கருத்துக்கள் எல்லாம் அயலத்தில் மிக தெளிவாக இருக்கின்றன. இந்த அயலத்திரட்டு அம்மானை இந்த எம்பெருமான் வைகுண்ட சாமியும் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கும். இது ஏற்புடையது அல்ல. ஒரு யூதர்களுக்காக வந்தேன் என்று இயேசுபிரான் சொன்னார். இங்கு உள்ள இந்தியர்களுக்காக வந்தேன் என்று சொல்லவில்லை, அங்குள்ள ஜப்பானியர்களுக்காக வந்தேன் என்று சொல்லவில்லை, அங்குள்ள இங்கிலாந்துக்காரர்களுக்காகவோ அமெரிக்கக்காரர்களுக்காக நான் வந்தேன் என்று சொல்லவில்லை. என்ன சொல்ல போனார், ஒரு ஜாதி, ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்துக்காக, இந்த யூதர்களுக்காக நான் அவதரித்தேன், நான் யூதர்களின் ராஜா என்றார். ஆனால் பாருங்கள், அவர்களுடைய அர்ப்பணிப்புத்தன்மை, அவர்களுடைய அறியும் திறன், அவங்களுடைய திறமையினால் இன்றைக்கு 1/3 பகுதியினர் 610 கோடி மக்கள் இன்று இருக்கிறார்கள் என்றால் 207 கோடி மக்கள் இன்று கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய அர்ப்பணிப்புத்தன்மை, அவர்கள் மக்களிடம் கொண்டு போன விதம், அதை நாம் குறை சொல்லக்கூடாது. தவறை நம்மிடமே வைத்துவிட்டு இன்னொருவனை சொல்லுவது ஏற்புடையதல்ல. நாம் ஒருவனை குற்றம் சாட்டினால் 3 வரல் நம்மளை நோக்கி இருக்குது. ஆகவே வருங்காலத்தில் எம்பெருமான் வைகுண்டரால் உங்களை போன்ற அற்புதமான அன்புக்கொடி மக்களால் இந்த வைகுண்ட சாமியின் புகழும் அவதார மகிமைகளும் அவர் செய்த அற்புதங்களும் இந்த உலகம் அத்தனைக்கும் தெரிய வைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று ஒரு நன்னாள். நாளில் அகிலத்திருட்டம்மானை என்ற நம்முடைய வைகுண்ட சுவாமியினுடைய அகிலத்திரட்டம்மானி நூலை இன்று வெளியிட்டிருக்கிறார்கள். இவ்விழாவிற்கு தலைமை தாங்கிய தவத்திரு பூஜித குரு சுவாமி அவர்கள் அன்னார்களுக்கு இந்த அன்புக்கொடி மக்கள் இயக்கம் சார்பாகவும் அன்புக்கொடி மக்கள் சார்பாகவும் எங்களுடைய வந்தாளியை இருக்கிறார்கள். தவத்திரு சுவாமி சைதானந்தஜி அவர்கள்
இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி இந்த நூலை வெளியிட்டதற்கு அன்னார் அவர்களுக்கு கொண்டாடி போட்டுக்கிறோம். முதல் நூலை பெற்றுக்கொண்ட திரு பாலசுந்தரம் அவர்களுக்கும் இந்த ஐயாவுடைய இயக்கம் அன்புக்குடி இயக்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக அகிலத்திரட்டம்மானியை வெளியிட்டு சிறப்புரையாற்றிய ஆர்டி சிவகுமார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு கருத்துரை வழங்கிய திரு அழகேசன் அவர்களுக்கும் ஐயாவளி மக்கள் இயக்கம் சார்பாக என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த பூஜித குரு பையன் ராஜா அவர்களுக்கும் அன்புக்குடி இயக்கம் மக்கள் இயக்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு அசோக் சாமிகோப் அவர்களுக்கும் ஐயாவின் அன்புக்குடி மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து திரு குணசீலன் அவர்கள் கொட்டங்காடு அவர்களுக்கு அன்புக்குடி மக்கள் இயக்கம் சார்பாக தன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து வள்ளியூர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் அன்புக்குடி மக்கள் இயக்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதிமணி அவர்களுக்கும் அன்புக்குடி மக்கள் இயக்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவில் கலந்து கொண்டு ஏறுமை சேர்த்த அனைத்து ஐயாவளி மக்கள் திருவடி பணிந்து அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். ஐயா உண்டு.